ஹாய் மக்களே, வெல்கம் டு லலிதா கிச்சன். இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு புதுமையான ஆம்லேட் ரெடி பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேரட்டு, கேப்சிகம், ஆனியன், எக்கு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், கேரட்டு, ஆனியன், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டு அதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கணும், அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும். லைட் சிம்லேயே வச்சு வதக்குங்க. வதக்குனதும் கேஸ் அடிச்சிட்டு அந்த 4 முட்டையை உடைச்சி நல்லா அடிச்சுட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பனியார சட்டியை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் அது எல்லாத்துலேயும் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை அதில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இதுக்கு கவர் போட்டு மூட வேண்டாம். 5 நிமிஷத்தில் அதுவே நல்லா அழகாக மலர்ந்து வரும் பாருங்கள். நல்லா மலர்ந்து வந்ததும் மறுபடியும் அதை திருப்பி விடணும். ஒரு ஸ்டிக்கோ ஒரு ஃபோர்க்கோ ஏதோ ஒன்று வச்சு அதை மெல்லமாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டது ஒரு 5 மினிட்ஸில் அது அழகாக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியானது. சின்ன குழந்தைங்கள்லாம் சில குழந்தைங்க வந்து கேரட்டு, கேப்சிகம்லாம் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி தெரியாமல் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.